ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 12th சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்பிஎஃப்சிஸ்னா என்ன? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இதில் என்னென்னலாம் நடக்கும்னா கஸ்டமர் ஓரியன்ட் சர்வீசஸ், சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர்ஸ், அட்ராக்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் டெபாசிட். இந்த என்பிஎஃப்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்கு. டெபாசிட் அக்செப்டிங், அதாவது டெபாசிட் நாட் அக்செப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னன்னா வந்து வெறும் நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ் பார்த்தீங்கன்னா தே வில் லெண்ட் ஒன்லி த லோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது இருக்குது. தே ஹாவ் டு, அதாவது சில பல ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. They are allowed to accept or renew public deposit for minimum of 12 months and maximum period of 60 months. சரிங்களா? They cannot accept demand deposit, that is the saving and current accounts. NBFCsல கிடையாது. முக்கியமான பாயிண்ட், cannot offer interest rate higher than the ceiling rate prescribed by RBI. சரிங்களா? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். என்னது இது கிரேட் கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா, அதாவது அந்த கம்பெனியோடைய குவாலிட்டி ஆஃப் கிரெடிட் எப்படி இருக்குதுன்றதுக்கான ரேட்டிங்ஸ் வந்து அவங்க மினிமம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்பிஎஃப்சிஸ் பற்றி இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஏப்ரல் 1 ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் ரொம்ப கேட்க போகிறது இல்லை யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். வேணும்னா நீங்கள் டிஎம்பிஎஸ்சிக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னா வந்து டு ரெகுலேட், அதாவது ஆர்பிஐயோடைய ப்ரியாம்பிள் நான் டக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. டு ரெகுலேட் த இஷ்யூ ஆஃப் பேங்க் நோட்ஸ் அண்ட் கீப்பிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் வித் அ வியூ டு செக்யூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா அண்ட் ஜென்ரலி டு ஆப்ரேட் த கரன்சி அண்ட் credit system of the country to its advantage, to have a modern monetary policy framework to meet the challenge of an increasingly complex economy, to maintain price stability while keeping in mind the objective of growth. சரி, என்னென்னலாம் நடக்கும் இந்த ஆர்பிஐல அப்படின்ட்டு, ஆர்பிஐயோடைய ரோல் என்னவா இருக்கும்ன்றதை நம்ம குயிக்காக பார்க்கலாம். மானிட்ரி அத்தாரிட்டி. ஸோ மானிட்ரி பாலிசி, அதாவது இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஆர்பிஐ தான். கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் வந்து ஆர்பிஐ தான் மானிட்டரி பாலிசிஸ் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கணும், அப்படி இப்போ வந்து இன்ஃப்ளேஷனை வந்து அதிகரிக்கணும், இன்னும் தேவைப்படுது, இன்னும் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டியை அதிகப்படுத்துவாங்க. இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டியை லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு குயிக்காக நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து லிக்விடிட்டியை கம்மி பண்ணிவிடுவாங்க ஆர்பிஐ. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிக்விடிட்டினா என்னென்னா பணப்புழக்கம், நாட்டில் இருக்கிற பணப்புழக்கத்தை வந்து அவங்க திருப்பி எடுத்துப்பாங்க. ஏன் இப்போ ஒரு தக்காளி விலை வந்து, இப்போ ஒரு மக்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்குதுன்னா வந்து தே வில் ஸ்டார்ட் பையிங் மோர் தக்காளி நிறைய வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். தக்காளி விலை அதிகமாக எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளி கடைக்காரன் தக்காளி விலையை ஏற்றிடுவாங்க. அப்படியே ஒரு பொருளாக விலையை ஏற ஆரம்பிக்கும். அப்படி தான் இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ மானிட்ரி வைஸ், அதாவது மானிட்ரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா இப்போ மக்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா தே வில் ஸ்பெண்ட், அதாவது பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில செக்டார்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுருவாங்க இந்த பீப்புள்ஸு. அப்போ அந்த செக்டர்ஸ் அடிப்படும், இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஸோ இப்படி தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. இதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கரன்சி அத்தாரிட்டி பிரிண்ட் பண்ணுறது யார்? நம்ம ஆர்பிஐ தான். ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே ரெகுலேட் பண்ணுறவர் ஆர்பிஐ. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெரா இதெல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல் தான். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் தான் நம்ம இந்தியாவுடைய இது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஐஎம்எஃப்ல, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் யாருன்னா நம்ம ஆர்பிஐ தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூசிங் அண்ட் அப்கிரேடிங் சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் இந்த கண்ட்ரி. இப்போ சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்றாங்க ஆர்பிஐ, அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கிரிப்டோ கரன்சி வந்திருக்கே, அது என்ன பண்ணுறது? கிரிப்டோ கரன்சிக்கு ஆர்பிஐ ஆதரவு தெரிவிக்கல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஐடிபிஐ, சிட்பி, நாபார்டு, நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க், எக்ஸிம் பேங்க், என்ஹெச்பி இதெல்லாமே ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் டைரக்டர்ஸ் எத்தனைனா ஒரு கவர்னர், தென் பார்த்தீங்கன்னா 4க்கு மேலே டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருக்கக்கூடாது. தென் நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது 10 நாமினேட் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு, 2 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்,
four directors coming, one each from four local board of RBI, also known as sub offices. They are situated in Chennai, கொல்கத்தா, மும்பை அண்ட் நியூ டெல்லி. சரிங்களா? சப்சிடரிஸ் 4 சப்சிடரிஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவை விட மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் கூட உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்கெலாம் ஆர்பிஐயோடைய 4 சப்சிடரிஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா DICGC, Deposit Insurance and Credit Guarantee Corporation, Bharatiya Reserve Bank Note Mudran Private Limited, Reserve Bank Information Technology Private Limited, Indian Financial Technology and Allied Services. இதெல்லாம் தான் ஆர்பிஐ பற்றின விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதனுடைய என்னென்னலாம் நடக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன்றுனா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி அப்படின்னா வந்து ஒரு பல இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன் நான். 4 times மீட் பண்ணுவாங்க ஒரு வருஷமும். 6 members nominated by RBI and Ministry of Finance and equal members including RBI Governor and its chairman who avails right of casting vote in case of tie in decisions. சரிங்களா? மானிட்ரி பாலிசி ஸ்டான்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. நியூட்ரல் ஸ்டான்ஸ்னா என்ன நல்லா கவனிங்க. ஸ்டான்ஸ்ன்னு இப்போ மீடியாலலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆர்பிஐ வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூட்ரல் ஸ்டான்ஸ்னால் என்னென்னா ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மே மூவ் ஐதர் வே, அப்வேர்டும் போகலாம் டவுன்வேர்டும் போகலாம், அதுதான். சரிங்களா? கேலிப்ரேட்டட் டைட்டனிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கேன் ஒன்லி மூவ் அப்வேர்டு. டைட் பண்ணால் அப்பில் போகும்னு நினச்சிக்கோங்க. பலூன் அப்படி நீங்கள் கையில் பிடிச்சி டைட் பண்ணும்போது பலூன் என்ன போகும், அப்பில் தானே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா. அக்கோமடேட்டிவ் ஸ்டான்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்ஸ்பான்ஷனரி ஸ்டான்ஸ் மீன்ஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் மோர் ஃபண்ட்ஸ் இன் டு தி ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகேங்களா? கன்ட்ராக்ஷனரி ஸ்டான்ஸ் மீன்ஸ் சைஃபோனிங் அவுட் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து காசை எடுக்கிறது. கான்ட்ராக்ஷனரி such stance is generally followed once more than optimum fund is believed to be available in the financial system. At times it is also aimed at taming inflation in long term. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மணியை இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான். ஹாக்கிஷ் ஸ்டான்ஸ்னா கான்ட்ராக்ஷனரி ஸ்டான்ஸ் aimed at checking inflation from rising. இதுதான் வந்து மானிட்ரி பாலிசியோட ஸ்டான்சஸ். எதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையோ அதுதான் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ சிஆர்ஆர் இஸ் நத்திங் பட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசர்வ் பேங்காக எந்த ஒரு கண்ட்ரியாக எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய சென்ட்ரல் பேங்க் கிட்ட வந்து மற்ற எல்லா பேங்க்குமே வந்து ஒரு சில ரிசர்வ்ஸ் வச்சுங்க. 2 types ஆஃப் ரிசர்வ். கேஷ் ரிசர்வ் இருக்கணும், ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ இருக்கணும். ஸோ ஒரு பங்கு, அதாவது ஒரு பேங்க்கோடைய சம் பார்ட் ஆஃப் த மணி வந்து அந்த ஒரு நாட்டோடைய ரிசர்வ் பேங்க் கையில் இருக்கணும். அதுதான் வந்து இதை நான் வந்து இன்னும் அந்த கரெக்ட் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, ஸ்கெடியூல்டு commercial banks operating in the country are supposed to maintain a part of their total deposit with the RBI in cash form or the cash reserve ratio. இது பார்த்தீங்கன்னா 3 to 15% குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் என்னன்னா, நெட் டிமாண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னால் என்னது? இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்க கேட்கும் போது கொடுக்கறது. NDTL அப்படின்னா என்னென்னா, நம்ம கேட்கும்போது நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் நம்ம பேங்க்கோடைய கடமை. சரிங்களா? அதில் 3 to 5% எல்லாமே அந்த காசு தானே. ஸோ அதில் சில பங்கை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைப்பாங்க நம்ம கொடுக்குற பணத்தில். சரிங்களா? அதுதான். இதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 1999 to 2000 ஆர்பிஐ வந்து தே ஸ்டார்டட் டு பேயிங் இன்ட்ரெஸ்ட். சிஆர்ஆருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐயால் கொடுக்க முடியல. ஸோ தே ஸ்டாப்டு பேயிங் இன் 2007. அப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, 2007க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லிபரலைஸ் பண்ணி விட்டாங்க. நீங்கள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிலோ 3% வச்சுக்கலாம், அபவ் 15% வச்சுக்கலாம். ஸோ தே ஹவ் காட் த ஃபுல் ஃப்ரீடம் ஆர்பிஐ. சரிங்களா? ஸோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, நான் கேஷ் ஃபார்ம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய NDTL நெட் டிமாண்ட் டைம் லயபிலிட்டி அப்படின்னா என்னது? See, இப்போ வந்து there are various types of deposits available in the bank. ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி the bank has to give to their customer. இப்போ வந்து அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னா அவங்க at the time of demand the bank has to give, இல்லையா? ஸோ அதே போலதான் வந்து for some term, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லும் போது பர்டிகுலர் டேர்முக்கு வந்து the bank is no need to give.
அப்படியே டிமாண்ட் இல்ல எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் முன்னாடி நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா there will be a deduction because பேங்க் அந்த காசை வந்து சர்க்குலேஷன் விட்டுருப்பாங்க. இப்போ திடீர்னு கேட்கும்போது they have to take from the own இது. ஸோ அதனால they will charge some fine. சரி, ஓகே. இதுக்கும் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? I'll tell you. Cash reserve ratio அப்படின்றது பாத்தீங்கன்னா the part of thing is deposited. Statutory liquidity ratio அப்படின்றது nothing but non-cash formல it was handed over to the government. ஓகேங்களா? So in March 2020 SLR was at இப்போ ஒரு for example க்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல வந்து மொத்த கஸ்டமர்ஸோடைய டெபாசிட்ஸ், டேர்ம் டெபாசிட் எல்லாமே சேர்த்து இன்கம், கஸ்டமருடைய பணம் அப்படின்றது என்கிட்ட எவ்வளவு இருக்கு, என்டிடிஎல் என்கிட்ட இப்போ வந்து நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன், என்னுடைய என்டிடிஎல் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 500 crore. இந்த பணம் கஸ்டமர் எப்போ கேட்குறாங்களோ ஐ ஹாவ் டு கிவ் டு தெம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்ன்றதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஆனால் என்டிடிஎல் போது டிமாண்டிங் டைம்ல நான் கொடுத்தாகணும். ஈவன் இஃப் இட் இஸ் a fixed deposit, பாதியில இஃப் தே ஆர் கோயிங் டு பிரேக் டவுன் ஆர் எனக்கு இது வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு டிடெக்ட் சம் அமௌண்ட் அண்ட் கிவ் த மெஜாரிட்டி அமௌண்ட் பேக் டு தி கஸ்டமர். ஸோ யூ ஹாவ் டு கீப் எவ்ரி டைம் எவ்ரிதிங் ரெடி. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது அந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்து 18.25% கிட்ட you have to deposit in a non-cash form currently. சரிங்களா? With 1% change in this ratio today, bank either lose or gain choice of investing around a fund of 1.37 lakh crores. இதுல 1% கம்மியானாலுமே அதிகமானாலுமே the gain or loss will get affected அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நான் கேஷ் ஃபார்ம்னு சொல்லும் போது யோசிப்பீங்க என்னடா எதுவுமே சொல்லவே இல்லையன்ட்டு. தட் இஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபார்ம். பேங்க் ரேட் சொல்லவே வேண்டாம். பேங்க் லெண்ட் பண்றாங்க இல்லையா நமக்கு லோனு, லாங் டேர்ம் லோன், ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பேங்க் ரேட். சரிங்களா? ரெப்போ ரேட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தட் இஸ் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே. பட் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் யூ ஒன்ஸ் அகெயின். Short term borrowing is the repo rate in India. சரிங்களா? அப்போ டேர்ம் ரெப்போ சொல்லிட்டு நம்ம ஆர்பிஐ கொண்டு வந்திருந்தாங்க. எப்போ இந்த டேர்ம் ரெப்போ, டேர்ம் ரிவர்ஸ் ரெப்போ வந்ததுன்றது நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. so that I can make sure that you can understand from my videos. சரிங்களா? so இப்போ ரெப்போ ரேட் நான் சொன்னது அதேதான். The bank, RBI, Reserve Bank of India, will give me short-term borrowings. So for that, I'll pay some interest. To manage my customers or to meet out some expenses as a bank, I will get a loan from the RBI. For return, I have to pay RBI some interest rates. Am I right or not? So as it was stored as a government security or in the cash form, whatever, I'll get loan from what I have given to the RBI and I have to pay a interest rate. That interest rate is called as repo rate. Okay, rate of repurchase is called as repo rate. So if my repo rate, என்னோட repo rate கம்மியா இருக்குது, நான் கட்ட வேண்டியது RBI, நான் சொல்லிட்டேன்னா I am a bank, RBI கட்ட வேண்டியது கம்மியா இருக்குது அப்படின்னா what I will do is என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கும் நான் வந்து லெண்டிங் ரேட் வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த பேங்க் ரேட் அப்படின்றத நான் வந்து கம்மியா தான் இது பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆர்பிஐ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் 5% லோன் தராங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா what I will do for my customers, I have to get profit இல்லையா? அப்போதான் நான் வந்து வாங்கின கடனுக்கு மேல I can meet some expenses or என்னுடைய ப்ராஃபிட்ன்றது எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்க வந்து 8, 9, சில பேர் 10 அப்படி கூட வைப்பாங்க. So this is a concept. So
That is, in practice, this is not called an interest rate but considered a discount on the dated government securities which are deposited by the institution to borrow for short term. When they get their securities released from the RBI, value of the securities is lost by the amount of current repo rate. சரிங்களா? So this is the concept. So when it comes to ரிவர்ஸ் ரெப்போ, ஸோ ரிவர்ஸ் ரெப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் ரெப்போவும் இருக்குது. ஆர்பிஐ announced to offer long term repo operation LTRO of 1.50 lakh crores at a fixed rate at the repo rate tenure. அதாவது 1 to 3 years வரைக்கும் ஸ்டாண்டர்டா ஒரே ரெப்போ இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், த லெண்டிங் ப்ராசஸ் அதுலயுமே ஸ்டெபிலிட்டி. இதோடைய அர்த்தம் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாங் டேர்ம் ரெப்போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஃபிக்ஸட், இது நான் சொல்லுங்க சாதா ரெப்போ அப்படின்னா வந்து ஃபார் அ ஷார்ட் பீரியட்னு சொல்லிட்டு, லாங் டேர்ம் ரெப்போன்னு சொல்லும்போது தெர் வில் பி ஒரு 3 years வரைக்கும். அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டியூரிங் த 3 yearsனா அவங்க வாங்கினாங்க பாத்தீங்களா ஆர்பிஐ, இப்போ 4% தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னா இட் வில் நாட் சேஞ்ச். மேபி அது வந்து ஷார்ட் டேர்ம்ல சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஷார்ட் டேர்ம் ரெப்போல வந்து 5% இருக்குதுன்னா ஆஸ் திஸ் அக்ரிமெண்ட் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் இன்னும் போய்கிட்டு இருக்குது. ஸோ மை ரெப்போ ரேட் வில் நாட் சேஞ்ச்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். நான் ஆர்பிஐ எனக்கு ரெப்போ, அதாவது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், என்னோட நான் கொடுத்து வச்சிருந்த அமௌண்ட்ல இருந்து ஐ எம் டேக்கிங் சம் அமௌண்ட் as a borrow, நான் பாரோ பண்ணிக்கிறேன். நான் ஒரு பேங்க், இன்னொரு பேங்க், நான் வந்து சாதா ரெப்போ தான் எடுத்துக்கிறேன் ஷார்ட் டேர்ம்க்கு. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 yearsக்கு இன்னொரு பேங்க், நான் எக்ஸ் பேங்க், அவர் ஒய் பேங்க். அந்த ஒய் பேங்க் என்ன பண்றாரு, லாங் டேர்ம் ரெப்போ போட்டு he is getting. ஸோ அவர் டேர்ம், அப்போ லாங் டேர்ம் ரெப்போ அவர் வந்து போடும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், எவ்வளோ டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4% அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் 4%, அவருமே 4%. பட் என்ன ஸ்கீம் வேற வேறன்னா, நான் வந்து ஷார்ட் டேர்ம், அவர் லாங் டேர்ம். ஸோ ஹி இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் 3 years அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆஸ் ஐ ஹாவ் டு பே இட் சீக்கிரம் வெரி சூன், நான் இன்னொரு வாட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். வித்தின் நெக்ஸ்ட் இயர் நான் இன்னும் வந்து இன்னொரு வாட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ரெப்போ ரேட் அதிகமாயிடுச்சு, 5% ஆயிடுச்சு. இந்த லாங் டேர்ம் 3 yearsக்கு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு 5 ஆகுமா? நோ, ஆகாது. பிகாஸ் he is under a என்னது, he is under the term. புரிஞ்சுதா? அதே போல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த டேர்ம் எல்லாமே விட்டுருங்க, ஆர்டினரியா ஏதோ ஒரு ரெப்போ, சரிங்களா, ரெப்போ ரேட்டுக்கு நான் வாங்கிடுறேன். ஸோ ஐ கெட் தட் ஃப்ரம் தி ஆர்பிஐ, நான் லோன் வாங்கிடுறேன், ஐ ஹாவ் டு ரீபே. அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக வச்சு இனி வரும் லோன்ஸ் எல்லாம் என் கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து, இப்போ நான் 4%க்கு ரெப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா என் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் 8% கொடுத்துக்கிட்டே வரேன். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், இப்போ நான் கடன் வாங்கறதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ வேற ஒரு இது இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ ஒரு வேளை வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு எப்படி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி தெரியல, பட் ஐ லெட் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இப்படி சொல்லலாம். நான் எக்ஸ் பேங்க்கு, எனக்கு வராங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ரெப்போ ரேட் போட்டு வாங்கிடுறேன் ஆர்பிஐ கிட்ட. ஏதோ சம் அமௌண்ட் 1 to 3 crores அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கிடுறேன். வாங்கினது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ கெட் இட் ஃபார் 4% ரெப்போ ரேட். நான் இப்போ டபுள் பண்ணி 8% சொல்லி லோன் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நான். சரிங்களா? லோன், இப்போ லோன் என்கிட்ட கேட்கறவங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் 8 போட்டேன். பிகாஸ் ஐ நீட் அ ப்ராஃபிட். இப்போ என்கிட்ட திருப்பியும் நான் வந்து ஐ நீட் சம் மணி. ஸோ ஐ எம் அகெயின் கோயிங் டு ஆர்பிஐ ஃபார் கெட்டிங் த இது
there is a limit. First நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி சொல்றேன். there is a limit for repo repurchasing. what is that limit? comment below. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எகெயின் போயிட்டு ஆர்பிஐ கிட்ட ஆர்பிஐ எனக்கு வந்து பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்குறேன். அப்போ ஆர்பிஐ சொல்றாங்க, ஹே எக்ஸ் பேங்க், நீ வந்து இந்த வாட்டி 5% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், ரெப்போடைய ரேட் வந்து அதிகரிச்சிருச்சா மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்பிஐ சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ சோகமா வந்துட்டு பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஐ ஹாவ் டபுள்டு 10%க்கு நான் எல்லாருக்கும் லெண்ட் பண்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி 8% பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்னுமே 8% தான் பே பண்ணுவாங்களா இல்ல 10% பே பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ I'll clarify you, கண்டிப்பா 8% தான் பே பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் இன்ஃப்ளேஷன்ல டெட்டார்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? ஸோ இதுதான் இப்போ நம்ம ரிவர்ஸ் எப்போ பார்க்கலாம். It is the rate of interest the RBI pays to its clients who offer short-term loan to it. At present, the rate is at 4%. It is reverse of the repo rate, and this was stated in November 1996 as a part of liquidity adjustment facility. So நிறைய பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னா the RBI will take out from the banks. So இதுதான். This tool was utilized by the RBI in the wake of over money supply with the Indian banks and lower loan disbursal to serve twin purpose of cutting down bank losses on the prevailing interest rates. See, everything is all up to the preliminary point of view. It may be useful for mains, but பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கை பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் லிசன் இன் த prelims perspective, I will tell you what is marginal standing facility. Under this scheme, இது பாத்தீங்கன்னா monetary policy RBI 2011 to 12 கொண்டு வந்திருக்காங்க. What about this அப்படின்னு பாத்தீங்கன்னா, banks can borrow overnight up to 1% of their net demand and time liabilities from the RBI at the interest rate of 1% 100 basis point higher than the current repo rate அப்படின்னு சொல்றாங்க. In an attempt to strengthen rupee and checking its falling exchange rate, RBI increased the gap between repo and MSF to 3%. ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ நம்ம அதர் டூல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, ஸ்ட்ராங் மணினா என்ன, வீக் மணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே நீங்க என்னுடைய இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ நோ all the meanings, the basic things in the economy, you can be able to answer anything that comes in your paper. So இப்போ நம்ம other tools பார்க்கலாம். other toolsல வந்து நம்ம சில விஷயங்கள், அதாவது என்ன இந்த other toolsனா, what are the things that is used by the RBI for the monetary policy. சரிங்களா? கால் மணி மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கால் மணி மார்க்கெட் எதுல சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Borrowing and lending of funds takes place and overnight. Scheduled commercial banks, excluding regional rural bank, cooperative bank, other land development banks, insurance, இவங்க எல்லாருமே வந்து இதுல இன்க்ளூட் ஆவாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா இவங்களாம் தான். ஓவர் நைட்ல இந்த மாதிரி borrowings-க்கு அவங்க ஒரு வழிவகுப்பாங்க. Then open market operation na, it is conducted by RBI via sale or purchase of the government security from the market with the primary aim of modulating rupee liquidity conditions in the market. Open market operations are an effective quantitative policy tool in the armory of RBI. சரிங்களா? குவான்டிடேட்டிவ் பாலிசி டூல் என்னது? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஓப்பன் மார்க்கெட்டா ஜிசெக், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து
அதாவது பர்ச்சேசிங் பண்றது ஓப்பன் மார்க்கெட்ல யார் வேணாலும் அப்படின்னு சொல்லும்போது ருபி லிக்விடிட்டி கண்டிஷனை வந்து மாடுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, ஸோ இது வந்து நல்லா இருக்கும் பாருங்க. RBI stands ready to lend to or borrow money from the banking system as per the need of the time at fixed interest rates, repo or reverse repo. LAF operations help the RBI to effectively transmit interest rate signals to the market. இப்ப நான் சொன்னோன்னே உங்களுக்கு ஏதோ புதுசா சொல்றா இவங்க அந்த மாதிரி சொல்றாங்களே லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, டவுட்டே வேண்டாம். தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம படிக்கும்போது இட் மே ஷோ லைக் ரொம்ப இதுவா இருக்கு, ஃபேண்டசியா இருக்குது. இட் இஸ் நாட் லைக் தட், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதோடைய கான்செப்ட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிற அப்ரோச் பத்தி சொல்றேன். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம், இதுவும் ஒரு அதர் டூல்ஸ்ல வருது. சர்ப்ளஸ் லிக்விடிட்டி ஆஃப் அ மோர் என்டியூரிங் nature arising from large capital inflows is absorbed through sale of short dated government securities and treasury bills. Market stabilize பண்ணனும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ட்ரெஷரி பில்ஸா இஷ்யூ பண்ணி இப்போ சர்ப்ளஸ் லிக்விடிட்டியை வந்து அப்சார்ப் பண்ணிப்பாங்க. நிறைய கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் இருக்குது அப்படின்னா இட் வில் பி அப்சார்ப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம். ஸோ வாட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன மேம் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு தோணுச்சுன்னா கூட யூ ஹாவ் டு கமெண்ட் மீ. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸி டேர்ம்ல தான் சொல்லிட்டு வரேன். ஸோ யூ ஹாவ் டு கம்பேர் இட் வித் யோர் புக் அண்ட் அனலைஸ், மேக் இட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யோர் நாலேஜ். சரிங்களா? இப்போ நான் சொன்னது ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம். இது வந்து இட் இஸ் எய்ம்ட் அட் ஹெல்பிங் RBI to manage liquidity in a better way, especially when the economy is flush with excess fund. See, இது எல்லாமே வந்து மானிட்டரி, அதாவது ஒரு பொம்மலாட்டம். RBI தான் வந்து பப்பட்டர். அவர் கையில இருக்கிறது தான் இந்த மணி, இந்த மானிட்டரி பாலிசிஸ் எல்லாமே. இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையுமே வந்து ஆர்டிஃபிஷியலாவே கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட், பேஸ் ரேட் நத்திங் பட் ஒரே இதுல சொல்லிடலாம். என்ன அப்படின்னா ஒரு பேஸ் ரேட்டை வச்சு அதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட பேஸ் ரேட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிலோ which scheduled bank will lend no loans to its customers. It means it is like a prime lending rate. இதுதான் prime lending rate and the benchmark prime lending rate of the past and is basically a floor rate of interest. It is replaced the existing idea of BPLR on July 1, 2010. சரிங்களா? இப்போ அட் பிரசன்ட் வந்து 8.15 to 9.40 தான் வந்து பேஸ் ரேட். பேஸ் ரேட்னா அதுதான் ஃப்ளோர், தரைக்கு கீழே உங்களால போக முடியுமா? தரைக்கு மேலதானே நடப்போம். ஸோ அந்த மாதிரி அதுதான் தரமட்டம் அப்படின்றாங்க பாத்தீங்களா? 8.15 9.40 அந்த ரேட்டுக்கு போவே கூடாது, அதுதான் பேஸ் ரேட். ஸோ அது கீழே the bank should not lend any loans அப்படின்றாங்க. பட் பிசைட் சம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிஎம் உடைய ஸ்கீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா லெண்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாமே எக்ஸம்ஷன்ஸ் இதுல. ஓகேங்களா? Besides the existing repo route, term repos have been introduced for 3 set of tenor, 7, 14 and 28 days. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட். என்ன ஏதோ புதுசா இருக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. This is a methodology to compute their lending rate. என்னன்னா marginal cost of fund based lending rate. சரிங்களா? நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. It will be a linked internal benchmark to be reset on annual basis. Actual lending rate will be fixed by adding a spread to the MCLR to be reviewed every month on a pre-announced date. Existing borrowers will have the option to move to it. Banks will continue to review and publish base rate as it that. ஸோ இத மாதிரி ஒரு சர்வே போல, ஒரு கணக்கெடுப்பு போல எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து முடிவு பண்ணுவாங்க. RBI borrowers கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இது முடிவு பண்றது பேர் தான் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட். ஸோ இது மாதிரி இது எப்படி டைரக்டா கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ.
இந்த assertion reason அந்த மாதிரி கேட்கலனாலும் find which of the following is wrong அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பேஸ் ரேட்டுக்கு பதிலா ரெப்போ ரேட்னு கொடுப்பாங்க. நோ, இட் இஸ் யூஸ்டு டு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட் அப்படின்னா பெஞ்சுன்ற பாருங்க பேஸ் ரேட்டுக்காக கணக்கெடுப்பு, அதாவது borrowers கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்றதுதான் இது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 3 பார்ட்ஸா வரும். ப்ளீஸ் இதை வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. இது ஒரு லென்த்தி சாப்டர், அதனாலதான். ஸோ லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ரெப்போக்கு வந்து சீலிங் இருக்குது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நியூ கைட்லைன்ஸ் என்னன்றது நான் சொல்றேன். கம்பைன்ட் ரெப்போர்ட் borrowings of all the banks put together on a day cannot be more than 1% of the combined net demand time liability of the banks. That is the upper ceiling. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1% ஆஃப் தி என்டிஎல்க்கு மேல ஒரு பேங்கால வாங்க முடியாது. இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் கேன் borrow not more than 1% of their NDTL under repo operation, 0.25% of it as overnight repo and rest of the 0.75% as the term repo for 7, 14, 28 days. After exhausting the option of the various repos, banks can borrow up to 1% of their NDTL directly from the RBI for 1 day called overnight under the marginal standing facility. Long-term repo started by the RBI in February 2020 is an extra window over and above. நான் இதுவும் கேட்டிருந்தேன் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு, February 2020. ஓகேங்களா? it is a window, extra window over and above the 1% upper cap on repo action. ஸோ இதுதான் liquidity management framework. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேஷனலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இந்தியா. ஸோ எதுக்கு இதெல்லாம் 1949ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ் ஆக்கப்பட்டுச்சு அண்ட் சென்ட்ரலைஸ்டு பேங்காவும் வந்துச்சு. சரிங்களா? என்ன இதோடைய மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, as the bank were owned and managed by the private sector, the service of the banking were having a narrow reach the masses and had no access to the banking service. Government needed to direct the resources in such a way that greater public benefit could take place. The planned development of the economy required a certain degree of government control on the capital generated by the economy. Nationalization of banks in India took place in like this அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போறது என்னன்றது நம்ம வந்து அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ until then it is all in one UPSC Tamil channel. Stay subscribed.